காலத்தில் மருத்துவ பெண்ணா பிறந்து ஆமா முன்னொரு காலத்துல மருத்துவ பெண்ணாக பிறந்திருக்கிறார். பாதகத்தி ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்திருக்கலாம், ஒரு தலைவலிக்காவது மருந்து கொடுத்திருக்கலாம். வயிற்றுலி ஆஸ்பத்திரி போறேன்னு அதுக்காக மருந்து தந்தாளா? இல்லையே தரலையே. சண்டாளி கருப்பமா இருக்கவள கருவ கழிச்சிருக்காப்பா. இப்படி கருவ கழிக்கலாம் ஐயா? கழிக்கவே கூடாது. 7-8 பிள்ளைய திட்டம் போட்டு கருகலத்திருக்கா. திட்டமிட்டு கருகலத்தது மட்டும் கிடையாது. சில வீட்டுல சொல்லுவாங்க பாத்துக்கோ, என்ன தலைப்பிள்ளை பொம்பளை பிள்ளை வேண்டாம், தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஆண் பிள்ளை தான். அதே மீறி பொட்டை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா சரி இந்த மருத்துவ சீட்டை கொண்டு கொடுத்தோம்னு சொன்னா கொடுப்பாங்க, பிள்ளைய போட்டுக்கிடுவா. ஒரு சங்கல கள்ளிப்பாலை வச்சு கள்ளிப்பாலை ஊத்தி ஊத்தி 7-8 பிள்ளைகளை திட்டமிட்டு கொண்டிருக்கா பாத்துக்கோ. கருகலித்த காரணத்தால இவளுக்கு கை குழந்தை கிடையாதம்மா. கை குழந்தை கிடையாதம்மா. பார்வதிக்கு மனசே கேட்கல. சரி ஆண்டவா பகவானே, ஐயா பகவானே பரம்பொருளே, நாகராஜன் நாகக்கண்ணி முன்னொரு காலத்துல தானே பாவம் செஞ்சார்கள். சரி இப்பிறப்பில் இவர்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஜென்மத்துல அவங்க கொடுத்துட்டு போயா. கண்ணிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும். கை குழந்தை கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மை குழந்தை கொடுக்க வேண்டும். ஆமோ ஐயா. இப்ப கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆதிபராசக்தி பார்வதா தேவியானவள் அம்மாளுடைய 1008 சொர்பத்தில் அரை சொர்பத்தை எடுத்து, அந்த பார்வதா தேவியானவள் சரி 1008 சொர்பத்தில் அரை சொர்பத்தை எடுத்து எடுத்தல்லவோ அமிர்த கலசத்திலே பிடித்தடைத்து பகவானும் பார்வதியும் சேர்ந்து நாகராஜன் கையில் கொடுத்தார். அப்பா ஏ நாகராஜன் இங்க வாப்பா. என்னப்பா என்று 41 சரி 8 கலசத்தையும் கொடுத்த போது 8 கலசத்திலும் கொடுத்த போது நீ 40 நாள் அடகாத்தன்னு சொன்னா 46 நாளையில உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும் அப்பா. உனக்கு பிள்ளையோட கவலை அது பெருங்கவலை தீர்ந்ததப்பா. உனக்கு மைந்தனோட கவலை மைந்தனோட கவலை அது மனக்கவலை தீர்ந்ததப்பா. ஒரே கல்நஞ்சம் தாயி என்ன செட்ல 6 பேத்துக்கும் ஒரு வாரத்தை பால் காப்பி கேக்கல யாரும் ஒரு வாரத்தை தேவனா குடிச்சுக்கறோம்பா. ஒரு வாரத்தை கேக்கணும் பிள்ளை அப்படியே இருந்து கத்துதானே. சரியா தங்கம் உனக்கு பிள்ளையோட கவலை பெருங்கவலை தீர்ந்ததப்பா. பெருங்கவலை தீர்ந்ததம்மா. மைந்தனோட கவலை மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த 8 அமிர்த கலசத்தை உன் மனைவி கையில கொடு. அவ கையில கொடுத்தனா 41 நாளையில உனக்கு பிள்ளை கிடைக்கும். நீ ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்த, உனக்கு 8 பிள்ளை தாரேன், 8 பெண் குழந்தை தாரேன். அடேங்கப்பா என்ன பெண்கள பெருத்த கலதாய் நல்ல இப்படி ஜிங்கிடி ஜிங்கிடி வந்திருக்காங்க. இருக்கணும்ல ஐயா. அடேங்கப்பா அப்பள சாப்பிட்டா பாத்துக்கோ ஒரு குத்து சாப்பாடு ஆண்களே தான் காணோம். ஒரு குத்து சாப்பாடு சாப்பிட்டா பாத்துக்கோ. சரி நாங்க பரவாயில்ல அங்கங்க தூண் மாதிரி காவல் இந்தியன் ஆர்மி மாதிரி அங்கங்க நின்னுக்கிடுவோம். நீ உப்புட்டு காணதான் சாப்பிட்டா பாத்துக்கோ கிளிக்கு சோற வச்ச மாதிரி. சரி அந்த சாப்பாடு பார்க்க வேலை எப்படி தெரியுமா? சேர்ல உட்கார்ந்து காத்தாடிக்கு அதுக்கும் அம்மா எங்க இருந்தா வராம தெரியும். பேரும் இல்ல நித்ரா தேவி எங்க இருந்தா வராம தெரியாது தாயி. அதான் சொல்லியிருக்கான் பணக்கார ஏழை எங்க யாருமே கணக்கு கிடையாது, எங்கும் நிறைந்தவள் தாய் நித்ரா தேவியானவள். பத்தியலா அதான் எல்லார்கிட்டே வந்துட்டு போறான் வந்துடணும். ஆமா பாட்டி எல்லாம் பாரு என்னாச்சு சோக்கா தூங்குதாங்களா? என் அம்மையை பாக்கலையே தங்க குடிச்சு வச்ச புண்ணிய வேண்டி ஆயிட்டாங்க முடிச்சுட்டாவே. அப்போ பார்த்தார் நாகராஜன் எல்லாரும் அவையிலே பார்க்காதவங்களுக்கு வெக்கமா இருந்தா 8 அமிர்த கலசத்தை நாகக்கண்ணி கையில் கொடுக்க நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடைகாத்தா. ஆமா விடிஞ்சா 41 நாள் பிறக்க போதே. அப்ப காலையில 41 நாள் எந்த ஒரு பலனும் இல்லை என்று மனதில் நினைக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வலதுகை பெருவரலை எடுத்து நாகக்கண்ணி வால் பகுதியிலே தொடும்போது தவத்தை விட்டு வழி நடந்தால் நாகக்கண்ணி பெண் கொடியானவள். அது 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில வடக்கூற காத்து வரக்கூடிய என் தாயாகப்பட்ட பொன் உச்சினி மகாளியம்மா. அவ கோல விழியழகி குங்கும முக பொட்டழகி சேலை கட்டும் இடலகி செந்தூர பொட்டழகி மஞ்ச முகத்தழகி மாயனோட தங்கையான என் தாயாகப்பட்ட பொன் உச்சினி மகாளியம்மா. ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அநாத ரட்சகியாக இந்த ஊரை காத்து வரக்கூடிய பொன் உச்சினி மகாளி அட்டகாளி 8 பேரும் ஆதாளி போட்டுக்கொண்டு அவ எப்படி எப்படி வந்து பிறக்கிறா தெரியுமா? கோபக்காரி கொலக்காரி இந்த ஊருக்கு அவ சொந்தக்காரி. ஆமா தாயாகப்பட்ட பொண்ணு உச்சினி மகாளி அம்மா எப்படி ஆதாளி போட்டு பிறக்கா? ஏ 41 நாளையில ஏ நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல கலசத்திலே யாரெல்லாம் பிறக்க போறா? முதலாவது கலசத்திலே உச்சினி மகாளி தான் பிறந்தார். இரண்டாவது கலசத்திலே
தீர்த்தோடி வாராளே வடக்கூறு மகாளி தாயான முத்தாரம்மா பூச்சடையழகி ஆங்கார சொர்வக்காரி தாயான முத்தாரம்மா உச்சி கண்ணில் உதித்தவளோ உச்சி நீ மகாளி மஞ்ச மோகத்தழகி மடப்புறத்து காளியம்மா காளி காளி என்றொருத்தி கருகாளி செங்காளி நீலி நீலி என்றொருத்தி தாய நீலகண்ணி என்றொருத்தி மண்ட ஓட்டு மாலை போட்டு மகாளி வாராளே கருகாளி செங்காளி கட்டழகி காளியம்மா வாராளே நீலியம்மா அம்பிகையே முத்தாரம்மா பட்ட நல்லா பொட்டு வச்சு குலசை நகர் எல்லாம் விட்டு தாய முத்தாரம்மா வாராளே அம்மா ஒரு கொலவே பொல்லாத காளியம்மா உனக்கு பொன்னாலே மணிக்கொலவே முப்புறத்தை காத்தவளே தாயான முப்பிடாதி காளி காளி என்றொருத்தி கருகாளி செங்காளி கட்டழகி காளியம்மா மடப்புறத்து எல்லாம் விட்டு விளையாடி வாராளே பகிடத்தகன் குடித்தவளா காளியம்மா பொன்னுச்சி நீ மகாளி ஆண்டவன் தான் சிவபெருமான் அவள் உச்சி கண்ணை திறந்த போது உச்சி கண்ணில் உதித்தவளா உச்சி நீ மகாளி காளி காளி என்றொருத்தி காளீஸ்வரி என்றொருத்தி கருகாளி செங்காளி கட்டழகி முத்தாரம்மா அக்காளும் தங்கையுமா ஆடி வாரா முத்தாரம்மா போடுங்கம்மா ஒரு கொலவே பொல்லாத கருகாளி உனக்கு பொன்னால மணிக்கொலவே வீரப்பல்லா விரிசடையோ பொன்னுச்சி நீ மகாளி மாறாளே மகாளி உச்சி கண்ணில் உதித்தவளே பொன்னுச்சி நீ மகாளி நெச்சி கண்ணில் உதித்தவளே நேரமாச்சு வந்திடம்மா உனக்கு மத்தியான மதியம் போல வடக்கூறு மகாளி உனக்கு மதிய உச்சி வேளையில கப்பறைய கையிலெடுப்பா கருங்காளி செங்காளி கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா உச்சி கண்ணில் பிறந்தவளே பொன்னுச்சி நீ மகாளி உச்சி கண்ணில் உதித்தவளா உச்சி நீ மகாளி தாய கொலசையத்தான் காத்தவளே கோவக்காரி முத்தாரம்மா கருங்காளி செங்காளி கட்டழகி காளியம்மா உச்சி கண்ணில் பிறந்தவளே அவ உச்சி நீ மகாளி பிறந்தவளே தாய வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலைமுடியா நாகவந்தி கொடபிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட மஞ்ச நல்ல முகத்தழகி மகாளி மருதாணி கையழகி முகத்தழகி